இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ஆப்பம் எல்லாத்துக்குமே சாப்பிட்ற மாதிரி ஒரு சுவையான குருமா எப்படி வைக்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. 200 கிராம் பட்டாணி 4 மணி நேரம் ஊற வச்சது. இதை க்ளீன் பண்ணி குக்கரில் 6 விசில் விட்டு எடுத்துங்க. பேன் வச்சு ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துங்க. ஆயில் சூடானதும் நறுக்கி வச்ச பூண்டு, இஞ்சி சேர்த்துங்க. இது ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நறுக்குன வெங்காயம் 1 சேர்த்துங்க. நல்லா வதக்கி விடுங்க. இந்த குருமாவுக்கு இந்த மசாலா தான் ரொம்ப டேஸ்ட்டை தரும். இப்போ வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆக்கி நறுக்குன 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணின்னு வந்துடலாம். இப்போ அதே பேனில் 2 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துங்க. எண்ணெய் சூடானதும் பட்டை, லவங்கம், சோம்பு இதை ஆட் பண்ணிக்கங்க. இப்போ இது பொரிஞ்சிச்சு. பொடியாக நறுக்குன ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் இதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது நல்லா வதங்கிச்சு. பொடியாக நறுக்குன ஒரு தக்காளி சேர்த்துங்க. மசாலாவில் ஏற்கனவே ஒரு தக்காளி சேர்த்துருக்கோம். இதில் ஒரு தக்காளி சேர்த்தா போதும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிச்சு. கட் பண்ண கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு இதை சேர்த்துங்க. நல்லா 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விடுங்க. கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துங்க. 1½ ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துங்க. ஒரு 3/4 லிட்டர் தண்ணி சேர்த்துங்க. இந்த காய்கறிக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துங்க. இப்போ இந்த காய்கறி ஒரு 7 நிமிஷம் வேகட்டும். இப்போ இது கூடவே வேக வச்ச பட்டாணியை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு நல்லா 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ போட்ட காய்கறி எல்லாம் வெந்துச்சு. அரைச்சி வச்ச மசாலாவை இதில் ஆட் பண்ணிங்க. இப்போ இது 2 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். 2 துண்டு தேங்காய், ஒரு கைப்பிடி முந்திரி. இப்போ இதை கிரைண்ட் பண்ணின்னு வந்துடுங்க. முன்ன கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ மசாலாவுடைய பச்சை வாசனை போயிடுச்சு. கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிற முந்திரி பேஸ்ட்டை சேர்த்துங்க. முந்திரி தேங்காய் பேஸ்ட் ஊற்றுனதும் 1 நிமிஷம் கொதித்ததும் சுவையான குருமா ரெடி. மல்லித்தழையை கொஞ்சம் துவைக்குங்க. இப்போ குருமா ரெடி ஆகிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிக்கங்க. இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.